என்ன பண்ணலாம்? அ, அ, அ. ஐயோ ஐயோ ஆ ஆ பாம்பு கடிச்சிச்சு ஆ ஆ ஐயோ பாம்பு கடிச்சிச்சு பாம்பு 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 கடிச்சிச்சு பாம்பா? எல்லாரும் வாங்க என்ன காப்பாத்துங்க மெயினா அந்த பச்சை ட்ரெஸ் போட்ட பொண்ணு வந்து காப்பாத்து என்ன பாம்பு கடிச்சிச்சு டேய் என்னடா ஆச்சு? போடா. என்னாச்சு? டேய் எங்கடா பாம்பு கடிச்சது? எங்க? காலை காட்டு. காட்டு. டேய் இந்த சீன் நீ பண்ண நல்லாவா இருக்கும். டேய் பாம்பு கடிச்சிருக்குன்னு சொல்ற? காலை காட்டுறா. நான் விஷத்தை உறிஞ்சு எடுக்கிறேன்டா. டேய் காட்டுறா. எவ்வளவு லவ்வபிளான சீன்ரா. லவ்வபிளான சீனா? நீ வந்து வஸ்தூரியன்னு சொல்றியடா அறிவு கட்டவனே. டேய் எது ஆயிட போதுடா. காட்டுறா. காட்டு. பாம்பெல்லாம் ஒண்ணும் கடிக்கல. நீ கடிச்சு வச்சிராத. பா. அம்மா. ஐயையோ நம்ம குட்டு வெளிப்பட்டுருச்சே. பாம்பு தானே நினைச்சேன். பாம்பு இல்ல ரெயில் பூச்சி. அண்ணா ஏன் நான் பயமுறுத்துற? நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் தெரியுமா? எப்பவுமே உனக்கு விளையாட்டு தான். நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? எப்பவுமே இப்படிதான். ராஜா நான் சொன்னாரு, நீங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்றதெல்லாம் பெரிய குடுப்பன இல்லைன்னா லைஃப் செம்மையா இருக்கும்ல. ஆமா ரொம்ப செமையா இருக்கும். ஆமாமா இல்லாம பின்ன லவ்வர்ஸ் எல்லாம் கப்பிள்ஸ் ஆவறதோட சந்தோஷம் என்னங்கிறது எனக்கு இப்பதானே தெரியுது. ஆமா நீ ரொம்ப ஃபீல் பண்றத பார்த்தா யாரையாவது லவ் பண்றியான்னு? ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர்ல அதெல்லாம் பண்ண முடியுமா என்ன? ஏன் நம்ம ஊர்ல லவ் பண்றதுக்கு என்ன? நீ யாரையா லவ் பண்றனா சொல்லு. ஐயோ அப்படிலாம் இல்லனா, சும்மா உங்க லைஃப பத்தி கேட்டேன். ஆனா என்கிட்ட உங்க லவ் ஸ்டோரிய பத்தி சொல்லும்போது செம்ம எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. பெரிய விஷயத்தை பிரேக் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிருக்கனா அண்ணி, நீங்க ரொம்ப லக்கி.
தொழிலெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கிறாம? ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. போட்டிக்கு ஏகப்பட்ட கடன் முளைச்சிருக்குமே. அது வரத்தானே செய்யும். ம் நமக்குன்னு ஒரு குவாலிட்டி எப்பவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம்ல, ம் அதுக்காக ஜனம் நம்ம கடைக்கு வந்துட்டு தானே இருக்கும். ஆமாண்ணே, தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. அப்போ குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையா? குடும்பத்துல யாரு மாறனை பத்தி எதுவும் சொல்றியா? ம், தெரியும்பா, ஆரம்பத்துல இருந்தே உனக்கு அவனை பிடிக்காதே. இப்போ ஒரு பொண்ணு கழுத்துல அதிரடியா தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு கோவமா தான் இருக்கும். இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன். மாற நீ நினைக்கிற மாதிரி தப்பானவன் கிடையாது. ரொம்ப நல்ல பையன். அவனை தயவு செஞ்சு நம்பு. வாடா, ஊர் சுத்தி பாத்தீங்களா? ஆ என்னப்பா, எல்லாரும் ஊரை சுத்தி பார்த்துட்டீங்களா? சுத்தி பார்த்துட்டோம் பெரியப்பா. செம்ம ஃபீலா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. ஆமாப்பா. பிரியாக்கு பார்த்துருக்கிற பையன் எப்படிண்ணே? நல்ல பையனா? நமக்கு ஏத்த மாதிரி குடும்பமா? ரொம்ப நல்ல பையன், நல்ல குடும்பம். ஒரு தடவைக்கு 100 தடவை விசாரிச்சு தான் செய்யறோம். ம், நம்ம குடும்பத்துல நடக்கிற ரொம்ப முக்கியமான கல்யாணம். இந்த கல்யாணம் மட்டும் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சுன்னா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். அண்ணே, என்னண்ணே இப்படிலாம் பேசுற? கல்யாணம் முடிஞ்சு நம்ம பிள்ளைங்க பேரம்பேத்தியோட நல்லா இருக்கணும்ண்ணே. அதை நீ பார்த்து சந்தோஷப்படணும். நம்ம பேரம்பேத்தி கல்யாணம் வரைக்கும் நாம இருக்கணும்ண்ணே. அண்ணே, உன் நல்ல மனசுக்கு நீ இருப்பண்ணே. நம்ம கையில என்ன இருக்கு ராமச்சந்திரா? எல்லாம் நடக்கிறபடி நடக்கட்டும். எனக்கு இப்போதைக்கு இருக்க ஒரே கவலை என் பொண்ணோட கல்யாணம் தான். வாழ்ந்தா எப்போதும் மரியாதையோட வாழ்ந்தோம் ராமச்சந்திரா. மரியாதையை பார்த்து பார்த்து பழகிட்டு இடையில அது இல்லாம போறதுல இருக்க வலி சொல்லவே முடியாது. அண்ணே, அண்ணே, என்ன ராஜா, ஏன் அப்பா இப்படி பேசிட்டு போறாரு? அவரை நான் இப்படி பார்த்ததே இல்லையே. ஊர்ல ஒரு சில கசப்பான அனுபவம் சித்தப்பா. அதான் ஏற்கனவே நிறைய மாப்பிள்ளைங்க வந்து இந்த ஊர் பிரச்சனையை காரணம் காட்டி நல்ல சம்மந்தம்லாம் தட்டி போச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் இந்த சம்மந்தமே அமைஞ்சது. இந்த கல்யாணத்துல தடங்கள் வந்தா அப்புறம் பிரியாவுக்கு நல்லா வரன்னு வருமான்னு தெரியல. அப்படி என்ன ஊரு பிரச்சனை? அதான் பக்கத்து ஒரு காரணங்க இருக்காங்களே, எப்பவும் நம்ம கிட்ட ஏதாவது வம்பிழுத்துக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம வரும்போது கூட பிரச்சனை பண்ணாங்களே. கோயில்ல ஆரம்பிச்சு குடத்துல தண்ணி எடுக்கிற வரைக்கும் எல்லாத்துலயும் பிரச்சனை. நம்ம ஊர்ல நம்ம பெரிய தலைக்கட்டா இருக்கோன்னு பேரு மட்டும்தான். ஆனா அவங்க கிட்ட எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து தான் போயிட்டு இருக்கோம். நானும் மிலிட்டரிலேயே செட்டில் ஆயிட்டேன்ல, எல்லாம் இங்க மாறிடுச்சு சித்தப்பா. அண்ணே, நாம எதுக்கு உங்களுக்காக விட்டு கொடுக்கணும்? நான் மிலிட்டரி போறதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல நடக்கிற குஸ்தி போட்டியில எப்பவுமே நான் தான் ஜெயிப்பேன். நான் போனதுக்கு அப்புறம் பக்கத்து ஊருக்காரங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு தான் முதல் மரியாதைன்னு எப்போ பெரியவங்க சொல்லி வச்சது. இப்ப அதே ஒரு காரணமா காட்டி எல்லாத்துலயும் உரிமை கொண்டாடுறானுங்க, எல்லாத்துலயும் பிரச்சனை பண்றானுங்க. தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா முடியணும், அவனுங்களை இந்த குஸ்தி போட்டியில தோக்கடிக்கணும். இது நடந்தாதான் அப்பா சந்தோஷமா தலை நிமிர்ந்து நடப்பாரு. அண்ணே, நீ தான் நல்லா குஸ்தி போடுவியானே, நீயே இறங்கி ஃபைட் பண்ணலாம்ல? சின்னதா கால் ஒரு ஃப்ராக்சரு, இப்பதான் சர்ஜரி முடிஞ்சிருக்கு. குஸ்தியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் தயாரா தான் இருக்கேன். அப்பாவும் அம்மாவும் தான் வேணான்னு சொல்றாங்க. பாப்போம், இந்த வருஷம் எப்படியும் ஜெயிக்கணும். எங்க அப்பா பயங்கரமா இருக்காங்க. இப்படி இருந்துமா தோக்குறாங்க? ஆப்போசிட் டீம் எப்படி இருக்கும்?
என்ன இவனே விழுந்துட்டா? முத்து பயிற்சி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு. இது என் சித்தப்பா. வணக்கம்யா. வணக்கம். இவன் என் தம்பி ஒய்ஃப். வணக்கண்ணே. வணக்கம். போதுண்ணே, எல்லாத்தையும் சாப்பிடுவான்னு தெரியல. வணக்கம். வணக்கம். அது இன்னொரு தம்பி ராகவன். வணக்கம் வணக்கம். அது அவன் ஒய்ஃப். வணக்கம். ராகவா, கை குடுறா. இல்ல வேணா இருக்கட்டும். வாங்கம்மா. தப்பிச்சிட்டாண்டா. முத்து தான் நமக்காக சின்னலப்பட்டி ஊருக்காரங்க கூட குஸ்தி போட போறாரு. அப்ப இந்த வருஷம் கப்பு நமக்கு தான்ண்ணா. கன்ஃபார்மா ஜெயிச்சிருவாரு. அட்லீஸ்ட் கையாவது உடச்சு விட்டுருவாரு. உனக்கு சிரிப்பா இருக்குல்ல? ஆமா ராஜா, இந்த வருஷம் நம்ம ஊர் ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. முத்து, நம்ம ஜெயிச்சே ஆகணும், விட்டுறவே கூடாது. கண்டிப்பா. அதுக்காக தான் வேலை கூட போகாம ராத்திரி பகலா இங்கேயே கிடக்குறேன். தெரியும் முத்து, நம்ம ஊரே உன்னை நம்பிதான் இருக்கு. அந்த நம்பிக்கையை காப்பாத்துவேன். ம் சரி சரி, நான் போய் பிராக்டிஸ் சரி முத்து, போ. வாங்க. ஒரு சின்ன குஸ்தி போட்டிக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இது 2 நாட்டுக்கு நடக்கிற போட்டியா என்ன? வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு இது ஒரு சாதாரண விஷயமா தெரியும். ஆனா இது 2 ஊருக்கான மரியாதை பிரச்சனை. அப்பா எப்படி ஃபீல் பண்ணாருன்னு பாத்தீங்கல்ல. குஸ்தி போட்டியில தோத்ததுனால நம்ம சுத்துப்பட்டுல இருக்கிற எந்த ஊரும் நம்ம ஊரை மதிக்கிறது இல்ல. பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கறதுல கூட பிரச்சனை. நம்ம பெரிய தலைக்கட்டுங்கிறதுனால ஏதோ எல்லாத்தையும் ஒரு மாதிரி சமாளிச்சு தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டோம். ஆனா ஒவ்வொரு வீட்லயும் இதனால பிரச்சனை. போற ஒரு இடத்துல எல்லாம் நக்கல் பண்றானுங்க. இதெல்லாம் கேட்க உங்களுக்கு வேடிக்கையா இருக்கும். ஆனா இங்க இதான் நிஜம். நம்ம ஊர் தலை நிபுணர்னா இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. என்னையா போட்டிக்கு எல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் தயாரா இருக்கியா? இங்க பாருங்க, இந்த வருஷம் குஸ்தி போட்டியில நாம தான் ஜெயிக்கிறோம். அவங்கள ஜெயிக்க விடக்கூடாது. சரி ஐயா, வாங்க வாங்க. உனக்கு எதுவும் பசிக்குதா தங்கம்? என்ன வேணுமோ சொல்லு. குச்சி ஐஸ், கம்மர் கட்டு. நான் எதுக்கு தோல்ல கை போட்டேன் கை தெரியுமா? எடுக்கிறியா? இவரு இந்த ஊர்க்காரங்களுக்கு கண்ணு ரொம்ப ஷார்ப்பு. 2 பேரும் கொஞ்சம் தள்ளி நின்னா கூட புருஷ முன்னாட்டிக்குள்ள சண்டைன்னு தப்பா நினைச்சுப்பாங்க. கொஞ்சம் க்ளோஸாவே மெயின்டைன் பண்ணு. நீ வேணா ஏன் தோல்ல கை போட்டுக்க? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஊருக்கு வா, உனக்கு இருக்கு. மைண்ட் வைஸ் கேக்குது. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நற்பணி மன்றம் சார்பாக நடக்கும் இந்த மாபெரும் குஸ்தி போட்டியை காண வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேட்டுப்பட்டிக்கும் சின்னாளப்பட்டிக்கும் போட்டி நடக்க இருக்கிறது. இரு அணி வீரர்களும் களத்தில் இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து
நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அலங்காநல்லூர் மற்றும் சின்னாளப்பட்டி வீரர்களுக்கிடையே குஸ்தி போட்டி நடக்க இருக்கிறது. 7 வருடங்களாக தொடர்ச்சியாக கோப்பையை தன்வசப்படுத்தி வரும் சின்னாளப்பட்டி ஜெயிக்க போகிறதா அல்லது தாங்கள் இழந்த மானத்தை மீட்டு அலங்காநல்லூரை சேர்ந்த வீரர்கள் மீசையை முறுக்கிவிடப் போகிறார்களா? 2 ஊரை சேர்ந்த வீரர்களும் களத்தில் இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் தான் ஜெயிக்கும். அவர் என் கையை பிடிச்ச பேத்து. பிராக்டிஸ்லாம் நல்லா பண்ணிருக்க. ஆமாங்கய்யா, நல்லா பண்ணிருக்க. இது பார் ஐயா, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். கண்டிப்பாங்க ஐயா. இனி ஊர் மானத்தை காப்பாத்துறது உன்னோட பொறுப்பு. ஐயா, நீங்க கவலைப்படாதீங்கய்யா. இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்கிறோம். அதெல்லாம் ஜெயிச்சிருவாரு நம்ம படா பாய். அதெல்லாம் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. என் கையை பிடிச்சாரே. Yay! தோத்துறாதடா. நம்ம ஆளுங்க தோத்தாயின வையே கொன்னுடுவேன் எல்லாரையும். இந்த வருஷமா போட்டி சிறப்பா இருந்தது. வழக்கம் போல போயா போயா போயா. எப்பா அலங்காநல்லூர் ஆளுங்களே, இனிமே மீசையே வச்சுக்காதீங்கப்பா. அது உங்க மீசைக்கே அசிங்கம். அப்படியே மொட்டையும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா மொத்த அலங்காநல்லூர் காரங்களையும் மொட்டை அலங்காநல்லூர் காரங்கன்னு கூப்பிடுறதுக்கு வசதியா இருக்கும். அமைதியாரா. ஜெயிச்சவன் தோத்தவனை வம்பு இழுக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. என்னப்பா அடுப்பூதுற சின்னாளம்பட்டி வாத்தியங்களா? இதெல்லாம் ஒரு போட்டி.
இதை நடத்துறதுக்கு 1008 செலவு வேற. இனிமே அலங்காநல்லூர் கூட சின்னாளம்பட்டிக்காரங்க குஸ்தியில மோத போறதில்ல. இந்த வருஷத்தோட நிறுத்திக்கலாம். எதுக்கு வெட்டி செலவுகள்? ஜெயிச்சு ஜெயிச்சு போரடிச்சு போச்சியா. இத பாருங்க, அலங்காநல்லூர்காரங்க இனிமே குஸ்தி விளையாட எங்க கிட்ட ஆம்பளைங்களே இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிடுங்கயா. நாங்க அண்ணன் போஸ்டாவே இருந்துட்டு போறோம். இந்த பார், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீ அதை தாண்டி பேசிட்டு இருக்க, நல்லதுல சொல்லிட்டேன். 7 வருஷமா தோத்துக்கிட்டு இருக்கீங்க. போட்டினா ஒருத்தன் தோக்கணும், ஒருத்தன் ஜெயிக்கணும்யா. அப்பதானயா இன்ட்ரெஸ்ட். ஒருத்தனே ஜெயிச்சுக்கிட்டு இருந்தா எங்களுக்கு போர் அடிக்குது இல்ல.